ஞானகுருவினுடைய உபதேசங்களை கேட்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி குருநாதர்களே குறிப்பிடுகின்றார்கள். நமக்குள் எத்தனையோ பகைமை கொண்ட உணர்வுகள் உண்டு. அப்படி பிடிக்காதவரை நாம் உற்று நோக்கினாலே உடனே நாம் உணர்ச்சி வசப்படுவோம். இந்த உணர்ச்சிகள் கிளர்ந்து எழும். இதுபோன்ற கிளர்ச்சிகள் நமக்குள் வராது தடுக்க வேண்டும் என்றால் இதுபோன்று நாம் கொடுக்கக்கூடிய உபதேசங்களை மீண்டும் மீண்டும் அதை கேட்டு படித்து பதிவாக்கி அந்த மகரிஷி நற்சக்தி பெற வேண்டும் என்று அந்த உபதேச கருத்தின் அடிப்படையிலேயே நினைவை செலுத்தி அந்த அருள் உணர்வுகளை உகந்தால் இத்தகைய உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகளையும் தடைப்படுத்த முடியும். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் அறிஞான உணர்வுகளை உடலுக்குள் செலுத்தி தீமையான நிலைகள் உள் செல்லாதபடி இவ்வாறு சிறுக சிறுக இது நுகரப்படும் பொழுது இது அருஞான வழியாக மாறுகின்றது. ஆக பகைமை என்று எதை குறிப்பிட்டோமோ அது அனைத்துமே அகற்றிவிட்டு நண்பனாக மாற்றும் நிலை அங்கே வருகின்றது. காரணம், ராமாயண காவியத்திலே பார்த்தோம் என்றால் ராமன் காட்டிற்குள் செல்வதாகவும் அங்கே எல்லோரையும் நண்பனாக்கி நட்பு கொண்டான் என்றும் காட்டியிருப்பாலும். ஆகவே இந்த நண்பனாக்கும் நிலைகளுக்கு நாம் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் தெளிந்து வாழலாம். அதே சமயத்தில் இந்த உபதேச கருத்துக்களை நீங்கள் ஒரு முறை இல்லை பல முறை நீங்கள் கேட்க கேட்க அல்லது படிக்கும் பொழுது உங்களுக்குள் அற்புதமான அருள் மனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இரத்த நாளங்களில் அந்த அருள் சக்தி கூடிக்கொண்டே வரும். உங்கள் உடலிலும் ஒரு குளிர்ச்சி ஏற்படும், உணவின் தன்மையை ஊட்டும், நல்ல அணுக்களுக்கு வீரிய சக்தியும் கிடைக்கும். ஆனால் உபதேசம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த அஞ்ஞானத்தினுடைய சக்திகளை ஞானிகள் மகர்ஷியில் சென்ற பாதையில் அது அனைத்துமே நீங்கள் நுகர வேண்டும் என்பதற்குத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்வது. அதை நீங்கள் நுகர நுகர மகிழ்ச்சியை ஊட்டிக்கொண்டே இருக்கும். அஞ்ஞானத்தின் உணர்வுகளை அந்த வழியை நமக்கு அவ்வப்பொழுது நினைவுபடுத்தும். அருள் வழியிலேயே உங்களை வாழச் செய்யும். ஆகவே இந்த உபதேசிக்கக்கூடிய உணர்வுகளை மீண்டும் மீண்டும் கேட்டு பதிவாக்கி உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் இந்த உபதேச கருத்துக்களின் மூலமாக அத்தனை நிலைகளையும் அறிய முடியும், நுகர முடியும், அவர்கள் ஆற்றலை பெற முடியும். ஆகவே இந்த உலக மக்களை காத்திட, நம்மை காத்திட, ஊரை காத்திட, குடும்பத்தை காத்திட அந்த அஞ்ஞானம் நாம் பெற வேண்டும். அந்த அஞ்ஞானத்தை இந்த உபதேச வாயிலாகவே நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியும் என்று திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆக உலக மக்கள் அனைவரும் அந்த திருமண நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அருள் ஞானம் உங்களுக்குள் விளையும். அரும்பெரும் சக்தியாக உங்கள் உடலை சுற்றி நல்ல நறுமணங்கள் பரவும். உணர்வுகள் வளர வளர ஒளியான அணுக்களாக விளையத் தொடங்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த அருள் மகிழ்ச்சியின் அருள் சக்தியின் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப எண்ணி ஏங்கி அதை உங்களுக்குள் செலுத்தி உங்களுடன் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இதை உணவாக கொடுத்து வளர்த்து கொண்டே வாருங்கள். அப்படி உணவாக கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய உபதேச கருத்துக்களை பல முறை பல சந்தர்ப்பங்கள் கேட்டு அதை நீங்கள் பதிவாக்கி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள் ஞான சக்தியாக அருஞானமாக அது விளையும். அந்த அருஞானத்தை எங்களுக்குள் வளர்த்து கொள்ள விரும்புவோம். நம்முடைய உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு உங்களுக்குள் பதிவு செய்து அதையே வளர்த்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்று குரு இதில் நமக்கு அவருடைய உபதேசத்தினுடைய முக்கிய அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அறிந்து ஞானத்தின் வழி நாம் சென்று அந்த அறிஞானியாக நாம் வளர வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார்கள்.